ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு டிஎஸ்கே vlogs. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹோம் மேட் குல்ஃபி. குழந்தைங்களுக்குல இருந்து பெரியவங்க வரைக்கும் ஃபேவரட்டான குல்ஃபி தான். இதுக்கு நான் 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் பால் எடுத்திருக்கேன். அதை நல்லா காய்ச்சிக்கோங்க, தண்ணி ஊத்தாம காய்ச்சிக்கோங்க திக்கா. இப்போ குல்ஃபிக்கு மிக்சர் கலந்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு, 1 டேபிள் ஸ்பூன் வெனிலா கஸ்டர்ட் பவுடர் எடுத்திருக்கேன் நான். இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பால் நல்லா பொங்கி வரும் போது இதை கலந்து வச்சுக்கோங்க. நார்மல் பச்சை தண்ணியில இதை கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாத நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இதுதான் இந்த பவுடர், இந்த கார்ன்ஸ்டார்ச்சும் இந்த கஸ்டர்ட் மில்க் பவுடரும் தான் நமக்கு குல்ஃபியோட அந்த திக்னஸும் ரிச்னஸும் க்ரீமினஸும் கொடுக்க போகுது. நம்ம ஆல்ரெடி ஃபுல் க்ரீம் மில்க் தான் வாங்கியிருக்கோம். நிறைய கடைகள்ல நிறைய ஃப்ளேவர்ல நிறைய பிராண்ட்ல வந்து ஃபுல் க்ரீம் மில்க் கிடைக்குது. நீங்க அதை வாங்கி செய்யுங்க. அப்பதான் வந்து நல்ல ரிச்னஸும் திக்னஸும் கிடைக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஆடையெல்லாம் சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்ப நான் 1/4 கப் கண்டென்ஸ்ட் மில்க் எடுத்திருக்கேன். இதுவும் நிறைய பிராண்ட்ல நிறைய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ல கிடைக்குது. இது ஆட் பண்ணா கொஞ்சம் டேஸ்ட் நல்லா இருக்கும். உங்களுக்கு வேணாம்னு நினைச்சீங்கன்னா ஆட் பண்ண வேணாம், நீங்க வெறுமனே சுகரே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, இந்த பால் ஆடையோட சேர்த்து விட்டு கலந்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஒரு பொருளா நிறுத்தி ஒரு பொருளும் கிளக்கி விட்டு அது நல்லா கலந்தவொடனே தான் அடுத்தடுத்த பொருள் நம்ம ஆட் பண்ண போறோம். இப்ப பால் பொங்கி வந்தோடனே நீங்க அடுப்பை சிம்ல வச்சுக்கோங்க. பாருங்க, நல்லா இப்போ கண்டென்ஸ் மில்க் கரைஞ்சிருச்சு. இப்போ 1 பிஞ்ச் சால்ட் எதுக்காக போடுறோம்னா அந்த வந்து ஸ்வீட்னஸை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். அது ஸ்வீட்டை வந்து நல்லாவே தெகிட்டாத வெளிப்படுத்தி கொடுக்கறதுக்காக நம்ம 1 பிஞ்ச் சால்ட் சேர்த்துக்கிறோம். அப்புறம் 4.5 டேபிள் ஸ்பூன் நான் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். கையில ஆட் பண்றதுனால எனக்கு அளவு தெரியும், நான் கையில ஆட் பண்ணிக்கிறேன். நீங்க வேணா அளந்து போட்டுக்கோங்க. இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவை ஆட் பண்ணோம் இல்லையா, அந்த ஸ்பூன்ல வந்து 4.5 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இது சொல்றது வந்து 1 லிட்டர் ஃபுல் க்ரீம் மில்க்குக்கு அளவு சொல்றேன். இதை நீங்க 1/2 லிட்டர்ல கூட செஞ்சுக்கலாம், ஆனா ஃபுல் க்ரீம் மில்கா இருக்கணும். பாருங்க, இப்ப சர்க்கரை போட்டாச்சு. ஓரங்கள்ல இருக்க ஆடையெல்லாம் நல்லா தள்ளி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்ப அடுத்தது நான் கொஞ்சம் குங்குமப்பூ எடுத்து வெதுவெதுப்பான பால்ல கரைச்சி வச்சிருக்கேன். இது ஒரு ஃப்ளேவர், ஒரு டேஸ்ட் கொடுக்கும். குங்குமப்பூ ஃப்ளேவரே செம்மையா இருக்கும். இது வெறும் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு குங்குமப்பூ வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா இந்த பாதாம் மில்க் பவுடர் கிடைக்கும் இல்லையா, நிறைய பிராண்ட்ஸ்ல கிடைக்குது, அதை வாங்கி கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். அதுவும் நல்ல கலர் ஃப்ளேவர் கொடுக்கும். இல்ல நாங்க எதுவுமே வேண்டாம், எங்களுக்கு கலர் ஃப்ளேவர் ஆர்டிபிஷியலா எதுவும் வேண்டாம்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து பாதாம் முந்திரி ரெண்டுத்தையும் நைட்டு ஒரு 2 ஹவர்ஸ் ஊற வச்சிருங்க. ஊற வச்சு பாதாம்ல இருக்க தோல் எடுத்துட்டு முந்திரி பாதாம் ரெண்டுத்தையும் ஒண்ணா அரைச்சு இந்த ஸ்டேஜ்ல விட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நான் ஏலக்காய் பவுடர் வந்து 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த குல்ஃபி நீங்க அந்த கண்டென்ஸ் மில்க் ஊத்துனதுல இருந்து அடுப்பை ஆஃப் பண்ணி கீழே இறக்கி வைக்கிற வரைக்கும் கலந்து விட்டுக்கிட்டே தான் இருக்கணும். அடுப்பை மீடியம்ல இருந்து ஹைக்கு போய் திருப்பி மீடியம்ல வச்சு லோ ஃப்ளேம்ல வச்சு அந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க. இப்ப நம்ம கலக்கி வச்சிருந்தோம் இல்லையா கண்டென்ஸ் மில்க், இது கஸ்டர்ட் பவுடரும் அதுக்கப்புறம் கார்ன்ஸ்டார்ச்சும் இது பொறுமையா ஊத்தி கிண்டிக்கோங்க. மொத்தமா ஊத்தி கிண்டாதீங்க, கட்டி கட்டியா உண்டையா ஆயிடும். அதனால பொறுமையா ஊத்தி ஒரு கையில ஊத்திக்கிட்டே ஒரு கை கிளறி விடுங்க. ஓரங்களை தள்ளி இப்போ ஹை ஃப்ளேம் லோ ஃப்ளேம் மாத்தி வச்சு கிளறி விட்டுக்கோங்க. பால் கொஞ்சம் கொஞ்சமா திக்காகிறத உங்களால பார்க்க முடியும், ஃபீல் பண்ண முடியும். பாருங்க, கரண்டியில எப்படி ஒட்டுது பாருங்க. அதனால நல்லா இது வந்து அடி கனமான பாத்திரத்தை நீங்க யூஸ் பண்ணி செய்யும் போது அடியில ஒட்டாம தீயாம உங்களுக்கு வரும். நான் அடி கனமான பாத்திரம் தான் எடுத்திருக்கேன். நீங்க மெடிஸ் பாத்திரம் எடுத்துக்காதீங்க. மேக்சிமம் அடி கனமான பாத்திரம் இருந்தா பெட்டரா இருக்கும். ஏன்னா நம்ம ஊத்தி இருக்க பொருள் எல்லாமே பாலுக்கு வந்து திக்னஸ் கொடுக்க கூடியது.
சீக்கிரம் அடி பிடிச்சிரும். பக்கத்திலேயே இருந்து கிண்டி விட்டுட்டே இருக்கணும். எனக்கு ஸ்பேட்டுலால வந்து சைடுல ஆடையெல்லாம் எடுத்து விட்டு கிளற வரல. அதனால மெட்டல் ஸ்பூன் சேஞ்ச் பண்ணிக்கிட்டேன். இது நல்லா ஆடையெல்லாம் நாலா பக்கமும் எடுத்து விட்டு அடியில நல்லா கிளறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கு. பாருங்க. அடுப்பு பாத்தீங்களா, நான் மீடியம் ஹீட்ல தான் வச்சிருக்கேன். ரொம்ப லோ ஃப்ளேம்லயும் வைக்கல, ரொம்ப ஹைலயும் வைக்கல, மீடியம் ஹீட்ல வைக்கிறேன். பாருங்க, சுத்தி பாருங்க. பால் வந்து இந்த பபிள்ஸ் விடுறதுலயே உங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் இருந்ததுக்கும் இப்ப இருந்ததுக்கும் உங்களுக்கு நல்லாவே வித்தியாசம் தெரியும். பால் கொஞ்சம் கொஞ்சமா திக்காயிட்டே வருது. நீங்க கையை விடாம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. இந்த குல்ஃபியை பொறுத்த வரைக்கும் இதுதான் ஒரு மெயின் ப்ராசஸே. நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு கைவிடாம நல்லா கிளந்து விட்டுட்டே இருக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா இருக்குங்க. பாருங்க. நீங்க கலந்து விட பால் வந்து கெட்டி ஆகிட்டே தான் வருமே தவிர உங்களுக்கு வந்து நீர்த்து போகாது. ஏன்னா அதனாலதான் நம்ம சக்கரை வந்து முன்னாடியே ஆட் பண்ணிடுறோம். ஃபைனலா சக்கரை ஆட் பண்ணல. பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் ஊத்துனதுக்கும் இப்போ வந்து இந்த கார்ன்ஃபிளவர் மாவு கஸ்டர்ட் பவுடர் ஊத்தி கலர்னதுக்கு அப்புறம் அந்த திக்னஸ்க்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். உங்களுக்கு நல்லாவே விசிபிளா தெரியும். நான் அடுப்பை பாருங்க, மீடியம் ஹீட்ல வச்சுதான் கிளறி விட்டுட்டு இருக்கேன். நல்லா அடி பிடிக்காத அளவுக்கு நல்லா அடியில சுரண்டி நல்லா கலக்கி விடுங்க. இந்த மாதிரி அடியில போய் கெட்டி கெட்டியா நிக்கும் கார்ன்ஃபிளவர் மாவு ஊத்துனதுனால. இப்ப நான் வந்து ஐ ஃப்ளேம் வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன். பக்கத்திலே இருந்துக்கோங்க. பாருங்க எவ்வளவு கெட்டியா வந்து கிரீமியா. இப்போ ஒரு தடவை ஐ ஃப்ளேம்ல ஃபைனலா வச்சு நல்லா ஒரு கொதிக்க விடணும். அந்த கொதிக்கும் போதும் நீங்க கிளறிட்டே தான் இருக்கணும், கை விடக்கூடாது. அவ்வளவுதான். பாருங்க, அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன் நானு. அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு ரூம் டெம்பரேச்சர்ல வச்சுட்டு நல்லா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்குமே நீங்க கலந்து விட்டுட்டே தாங்க இருக்கணும். இதோட மெயின் ப்ராசஸே கலந்து விடுறது தான். ஏன்னா ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்குமே நீங்க கலந்து விடணும். அப்பதான் வந்து கட்டி கட்டியா ஆகாம இருக்கும். ஃபைனல் அவுட்புட் நல்லா வரும். கொஞ்சம் எஃபர்ட் போட்டாலே நல்லா டேஸ்டியா கிரீமியான ஒரு குல்ஃபி உங்களுக்கு கிடைச்சிரும். நான் சொன்னேன் இல்லையா, முன்னவே சொன்ன மாதிரி பாதாம், முந்திரி, பிஸ்தா, வால்நட், அதுக்கப்புறம் வந்து தர்பூசணி விதை, இது எல்லாத்தையும் வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிருக்கேன். அது நல்லா ஆறி வந்த அந்த ரூம் டெம்பரேச்சருக்கு அந்த பால்ல கலந்து விட்டுக்கிறேன். பாருங்க. இதுக்கப்புறம் நம்மளோட மோல்டுல ஊத்த வேண்டியதான். இப்ப எங்ககிட்ட மோல்டு இல்லைங்க அப்படின்னா நீங்க வீட்டுல இருக்க சின்ன சின்ன கப்ல கூட ஊத்தி வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி ஒரு லேடர் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி வச்சுக்கோங்க. சின்ன ஸ்பூன் எடுத்து. கொஞ்சம் மெஸ்ஸியா தான் ஆகும் இந்த ஸ்டேஜ்ல. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேங்க. ட்ரஸ்ட் மீ, ரொம்பவே நல்லாவே வந்திருக்கு. நான் இதை டேஸ்ட் பண்ணிட்டு ட்ரை பண்ணிட்டு என் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெல்லாம் ட்ரை பண்ண கொடுத்துட்டு தான் உங்களுக்கு கொடுக்குறேன். இது கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டிஷ்ஷுங்க. நீங்க செஞ்சு பார்த்து உங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுங்க. லேடிஸ் உங்களை எவ்வளவு பாராட்டுவாங்க பாருங்க. நிஜமாவே கடையில வாங்கி சாப்பிடுற டேஸ்ட் அப்படியே இருக்கும். கொஞ்சம் இந்த டைம் ரொம்ப மெஸ்ஸியா இருக்கு இல்லையா ஊத்தும் போது, இது அப்புறமா ஒரு டிஷ்யூ வச்சு வைப் பண்ணிட்டு அந்த குல்ஃபி மோல்டுல மேல ஸ்டிக் கொடுத்துருப்பாங்க, அதை போட்டுக்கோங்க. இது சின்ன சின்ன நீங்க கப்ல கூட ஊத்தி வச்சுக்கலாம். ஊத்தி ஃப்ரீசர்ல வச்சுக்கணும். நான் இது வந்து நைட் செஞ்சதுனால ஓவர் நைட் நான் ஃப்ரீசர்ல வச்சுட்டேன். மேக்ஸிமம் 2 ஹவர்ஸ் வச்சாலே போதும், இந்த குல்ஃபி டெக்ஸ்சர் வந்துரும். பாருங்க, என்கிட்ட 2 குல்ஃபி மோல்டு இருக்கு. நான் ரெண்டுத்துலயுமே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்ப கிறிஸ்மஸ் டைம் இல்லையா, செலிப்ரேஷன். இது வின்டர் சீசன் தான். இந்த சீசன்ல போய் நீங்க குல்ஃபி செய்ய சொல்றீங்களே, பசங்களுக்கு கோல்ட் ஆகும் நீங்க சொல்லலாம். சொல்றதும் எனக்கு கேக்குது. ஆனா என்ன பண்றது, ஃபெஸ்டிவல் டைம்ல வந்து நம்ம ஹாப்பியா இருக்கிறதுக்கு நம்மளால என்ன முடியுமோ நம்ம வீட்ல இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுத்து தானே ஆகணும். சோ நாங்க இந்த தடவை வந்து குல்ஃபி செஞ்சிருக்கோம். இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் டிஷ்ஷு. நீங்க இதை செஞ்சு பாருங்க. நிஜமாவே கடையில வைக்கிற டேஸ்ட் அப்படியே இருக்கும். இந்த பாலை மெயினா நீங்க கலந்து விடுறது தாங்க ப்ராசஸே. அது நல்லா கைவிடாம கலந்து விடணும்.
அதுதான் மெயின் ப்ராசஸ். கை வலிக்கும் கொஞ்சம். எனக்கும் அப்படிதாங்க வலிச்சுது. நானும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன். என்னாலயே நம்ப முடியல. டேஸ்ட் பண்ணும்போது அவ்ளோ சூப்பரா ஆசமா இருந்துச்சு. என் பையன் ரொம்ப விரும்பி சாப்பிட்டான். என் ஹஸ்பண்டும் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க. நான் ஐஸ்கிரீம் ரொம்ப எடுத்துக்கிறது இல்ல. ஆனா நானே சாப்பிட்டேன். செம்மையா இருக்கு. நம்ம வீட்ல போடும்போது நெறைய நட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம கண்ணு முன்னாடியே செய்றோம் இல்லையா? நம்ம என்னென்ன ஊத்துறோம், நம்ம என்னென்ன போடுறோம் நமக்கு தெரிஞ்சு செய்றோம். இதுல ஆட் பண்ற வாட்டர்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து கிளீனா செய்றதுனால, நமக்கு வந்து தெரியும். நம்ம நம்ம என்ன செய்றோம், எப்படி செய்றோம்னு நமக்கு தெரியும். அதனால குழந்தைங்களுக்கு, பெரியவங்களுக்கு நீங்க பயப்படாம குடுக்கலாம். இல்ல எங்க வீட்ல சுகர் பேஷண்ட் இருக்காங்க அப்படின்னு வேணா, சுகர நீங்க கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணி அவங்களுக்கும் குடுங்க. அவ்வளோதாங்க. இத மூடி ஃப்ரீஸ் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு ஈஸியான, ஹெல்த்தியான, டேஸ்டியான குல்ஃபி ரெடி. இது வந்து கிறிஸ்மஸ் ஸ்பெஷல்ன்றனால, எல்லா வந்து கிறிஸ்துவ நண்பர்களுக்கும் இனிய கிறிஸ்துமஸ் திருநாள் நல்வாழ்த்துக்கள். என்னோட சார்பாகவும், டிஎஸ்கே விலாக்ஸ் சார்பாவும், என் ஃபேமிலி சார்பாவும், எல்லா கிறிஸ்துவ நண்பர்களுக்கும், நண்பிங்களுக்கும் நான் வந்து வந்து இந்த ரெசிபிய டெடிகேட் பண்றேன். ஜீசஸோட ஆசீர்வாதமும், அருளும் எப்பவுமே எல்லாருக்கும் கிடைக்கணும். பாருங்க, நான் அன்மோல்ட் பண்ணும்போது நானே நம்பவே இல்ல இந்த மாரி டெக்ஸ்சர்ல, இந்த மாரி இதுல எனக்கு கிடைக்கும்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயந்துகிட்டே தான் அன்மோல்ட் பண்ணேன். ஃபர்ஸ்ட் டைம்ன்றதுனால. பாருங்க எவ்ளோ சூப்பரா வந்திருக்கு. எவ்ளோ சூப்பரா அன்மோல்ட் ஆயிருக்கு பாருங்க. என்னால நம்பவே முடியல ஃப்ரெண்ட்ஸ். இது ஃபர்ஸ்ட் டைம், வெரி ஃபர்ஸ்ட் டைம். ட்ரஸ்ட் மீ, ப்ராமிஸா சொல்றேன். இது ஃபர்ஸ்ட் டைம் நான் செஞ்சது. எவ்வளவு சூப்பரா வந்திருக்கு பாருங்க. இந்த டிஷ்ஷை நீங்க வந்து நான் சொன்ன ஸ்டெப்ஸ் அப்படியே ஃபாலோ பண்ணி செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பரா கடையில விற்கிற டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். நீங்க செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. செஞ்சு பார்த்துட்டு ரெசிபி எப்படி இருக்குன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் பாக்குறீங்க வீடியோஸ். ரொம்ப தேங்க்யூ. தேங்க்யூ.